அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக மக்கள் அனைவரையும் விட நாம் சிறந்தவராக மாற நாம் செய்ய வேண்டிய செயல்கள், வழிமுறைகள். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்று அவனை போற்றி புகழ்வது பற்றி அல்லாஹு தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். இன்னும் அவனை எப்பொழுதும் பெருமைப்படுத்த வேண்டிய முறையில் பெருமைப்படுத்துவீராக. அல் குர்ஆன், சூரா அல் இஸ்ரா, வசனம் 111. நம் அருமை நபிகள் நாயகம் ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அமுதம் மொழி. ஹஸ்ரத் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அவர்களது படைகளும் மலைக்கு மேல் ஏறும்போது அல்லாஹு அக்பர் என்றும் அதிலிருந்து இறங்கும்போது சுப்ஹானல்லாஹ் என்றும் சொல்வார்கள். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதாரம் நூல் அபூதாவூத் ஷரீஃப், 2793வது ஹதீஸ். ஹஸ்ரத் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்கள் ஹஸ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பெற்றெடுத்த சமயம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களின் காதில் பாங்கு சொன்னதை நான் கண்டேன். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதாரம் நூல் திருமிதி ஷரீஃப், ஹதீஸ் எண் 1514. நல்லோர்களது நற்சொற்கள். முஸ்லிம்கள் ஷவ்வால் மாதத்தின் பிறையை கண்டுவிட்டார்களே, ஆனால் ஈது பெருநாள் முடியும் வரை தக்பீர் சொல்லிக்கொண்டே இருப்பது அவர்கள் மீது கடமையாகும். ஏனெனில் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக, அல்லாவின் மகத்துவத்தை நீங்கள் போற்றி நன்று செலுத்துவதற்காகவுமே அல்லாஹ் இதன் மூலம் நாடுகிறான். அல் குர்ஆன், சூரா அல் பக்ரா, வசனம் 285 என்று தனது அருள்மறையில் கூறியிருக்கிறான். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதாரம் நூல் தஃப்சீருத் தப்ரி, பாகம் 2, பக்கம் 92. இத்தகைய செயல்மிக்க இரையச்சமுடையவர்கள் உலக மக்கள் எல்லோரை விடவும் சிறப்பு மிகுந்தவராயிருப்பார்.